விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாத மேட்டூர் அணை. குறுவை சாகுபடியை எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் தவிக்கும் விவசாயிகள். பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நாகையில் விவசாயிகள் போராட்டம். மீனம்பநல்லூரில் காய்ந்து கிடக்கும் ஆற்றில் ஊர்வலமாக வந்து கதவணையில் ஆர்ப்பாட்டம். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு அழுத்தம். திட்டத்திற்கு அனுமதி தருமாறு பிரதமர் மோடியிடம் கர்நாடகா முதல்வர் சிவகுமார் நேரில் கோரிக்கை. கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் இன்று மாலை சுவாமி தரிசனம் செய்கிறார் முதல்வர் விஜய். முதல்வரின் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் பற்றி வலியுறுத்திய முதல்வர் விஜய். ஒன்றிய அரசுக்கு ஆக்கப்பூர்வ ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் உறுதி. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வற்புறுத்தாமல் 3284 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு முதல்வர் விஜய் கோரிக்கை. செங்கல்பட்டு திருச்சி கரூர், கரூர் கோவை சாலைகளை 6 வழிச்சாலைகளாக மேம்படுத்த வேண்டும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கவும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு பதில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை நிரப்ப தமிழக அரசை அனுமதிக்க வேண்டும். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்றும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்தல். உலகளவில் சாதகமற்ற போக்கு நிலவினாலும் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் முன்னேறுகிறது. டெல்லியில் மாநில முதல்வர்கள் பங்கேற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. உலகின் மிக அதிக வெப்ப அலை அபாயம் கொண்ட நகரங்களின் பட்டியலில் 14 இந்திய நகரங்கள். மதுரை 4வது இடத்திலும் சென்னை 13வது இடத்திலும் இருப்பதாக ஆக்ஸ்போர்ட் ஆய்வறிக்கையில் தகவல். சென்னையை அடுத்த ஆவடி பகுதியில் நீண்ட நேரம் மின்வெட்டு என்று கூறி பொதுமக்கள் போராட்டம். சாலை மறியல் காரணமாக ராணுவ சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் மின்வெட்டு நேரத்தில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு. மின்வெட்டால் அவதியடைவதோடு உடைமைகளும் பறிபோவதால் மக்கள் வேதனை. சென்னையில் முதல் முறையாக 5014 மெகாவாட்டை தாண்டிய மின் தேவை. மின் பற்றாக்குறை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தகவல். தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரித்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 8000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று அதிகரிப்பு. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மூதாட்டியிடம் 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் பணம் கொள்ளை. தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்தவரிடம் துப்பாக்கியை காட்டி கொள்ளையடித்தவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிங்க் நிற காவல் உதவி மையம் திறப்பு. பெண்கள், குழந்தைகள் அச்சமின்றி காவல்துறையை அணுக புதிய வசதி. மேற்காசிய போரால் முடங்கும் இந்திய கட்டுமானத்துறை. கட்டுமான செலவு உயர்வால் 5,40,000 வீடுகளை கட்டி முடிப்பதில் தாமதம் என அனராக் ஆய்வறிக்கையில் தகவல். மெக்சிகோவின் பாரம்பரிய கலாச்சார கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது FIFA உலகக்கோப்பை தொடர். உலகக்கோப்பைக்கான ஆல்பம் பாடலை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்திய பிரபல பாடகர்கள் ஷக்கீரா மற்றும் பர்னா பாய். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுட்டெரித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை, நெல்லை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பழைய குற்றாலம் 5 அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அவசரமாக வெளியேற்றம். தொடர் கனமழை காரணமாக நிரம்பியது குண்டாறு அணை. நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் சேதம். ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. தாழ்வான இடங்கள், முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பூமிதான நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி போராட்டம். போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது காவல்துறை. கடலூர் அருகே புதிதாக 4 ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகள் அமைக்க விண்ணப்பம். கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி கோரிய ஹிந்துஸ்தான் நிறுவனம். நெல்லை அம்பாசமுத்திரம் நகராட்சியில் 2 ஆண்டுகளாக மறுசுழற்சி செய்யப்படாமல் மலை போல குவிந்து கிடக்கும் குப்பைகள். சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் வேதனை. பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, பொருளாதாரத்தில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. நாட்டில் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண்களில் 42% பேர் தமிழகத்தில் இருப்பதாகவும் முதல்வர் விஜய் பெருமிதம். ஸ்ரீவைகுண்டம் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சோஃபா மாடல் அரசு மூடி மறைக்க முயற்சி செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு.
எல்லாம் மேலிடத்திற்கு தெரியும் என்று குற்றவாளிகள் கூறியதாகவும் யார் அந்த மேலிடம் என்று பொதுமக்கள் கேட்பதாகவும் பதிவு. ஸ்ரீவைகுண்டம் பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்கு துணை போன அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலிடம் என்பது யார்? முதல்வரா அல்லது முதல்வரை தாண்டிய ஏதேனும் பவர் சென்டரா என்றும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கேள்வி. தாவேகாவில் மாவட்ட செயலர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே மாவட்ட செயலர் பதவியை வழங்குவது என முடிவு. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து ஜூன் 29 போராட்டம் என இந்திய கம்யூனிஸ்ட் அறிவிப்பு. எரிபொருள் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தாவேகா தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். வரும் 29ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்று வீரபாண்டியன் திட்டவட்டம். தேசிய அளவில் இந்தியா கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் பேச்சு. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. இடதுசாரி கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கவலை இல்லை. யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் திமுக தனது பயணத்தை தொடரும் என்று ஆர்.எஸ். பாரதி பதில். இப்போதைக்கு திமுக கூட்டணி நீடிக்கவில்லை என்று தோழர் வீரபாண்டி தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் இல்லாவிட்டால் நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் பொறுத்தமட்டிலும் வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல் திமுக தன் பயணத்தை தொடரும் என்பதுதான் வரலாறு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா ஜி.கே. வாசன்? வரும் ஞாயிற்றுக்கிழமை கூடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு போட்டியின்றி தேர்வானார் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி. ராஜ்யசபாவில் கூடுகிறது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை. திருவண்ணாமலையில் மாணவர்களுடன் இணைந்து கூடைப்பந்து விளையாடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா. சர்வதேச வீரர்களுக்கு வழங்கப்படுவது போல தமிழக வீரர்களுக்கும் உணவு வழங்கப்படும் என உறுதி. ஃபுட்டை மாற்றிடுவோமா? ஃபுல் ப்ரோட்டீன் ஃபுட்டாக மாற்றலாமா? போட்டணுன்னா அப்படி இருக்கும் பாடி ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபுட் சிஸ்டத்தை மாற்றலாம். இன்டர்நேஷ்னல் அத்லெட்ஸ் சாப்பிட்ற மாதிரி மாற்றலாம். ஓகேவா? கூட சீக்கிரத்தில் மாற்றிக்கலாம். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.